தொற்றுலையே சம்பவம் செய்கிறவனை கேள்விப்பட்டிருப்பேன், அதில் ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா? தொட்டுறாது. இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், இஸ் அ பக்கா என்டர்டெய்னர். ட்விட்டரில் வந்து புசி ஆனந்த் அவர்கள் தான் வந்து அந்த கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானுமே நம்பிட்டேன். ஸோ அப்புறம் பார்த்தா ஓ இவருதானா அப்படின்னும்போது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ட்ரோ சார் அது. வினோத் வந்து இஸ் குட் ஃப்ரெண்ட். நேர்கொண்ட பறவையில் ஒரு சின்ன போர்ஷனை கொடுத்து, அது சின்னதா சார் அது. அங்கே வந்து அஜித் சாருக்கு எலிவேஷன் கொடுக்குறீங்க, இங்கே வந்து விஜய் சாருக்கு எலிவேஷன் கொடுக்குறீங்க. இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, இஸ் ஸ்டெப்பிங் இன்டு a completely different arena. ஓகே, இதில் ஹார்ட் ஒர்க் போட்டு இவ்வளோ தூரம் அந்த பையன் வந்திருக்கான். குட், வெரி குட். அதே மாதிரி அந்த அரேனாலையும் நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு இவ்வளோ தூரம் வந்தான்னா வாட் எவர் ஹி திங்ஸ் வில் ஹேப்பன். நீங்கள் சொல்கிறது பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்குது கேட்கும்போது. விஜய் வந்து he made it much more simpler. நாங்கள் உதயால வந்து சேட்டை பண்ணியிருக்கோம். விஜய் கிட்ட ஒரு இந்த குட் ஹேபிட். he is a very very silent guy, very silent guy. Once he is convinced and he can start moving with you out of the world, அந்த அளவுக்கு லூட்டிகள் நடக்கும். யாரையுமே போட்டு மிதிக்கிற ஆட்டிடியூடே கிடையாது. அவரோட ஹோம்ஒர்க் எப்படி பண்ணியிருக்காருன்னா, இமயமலை ஐடி வளர்ந்துருக்காரு. அஜித் கிட்டயும் அந்த ஒரு உழைப்பு இருக்கு. அஜித்தும் வந்து செல்ஃப் மேட். அந்த லவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நல்ல எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்கேன். பேசுறது கேட்டு இட்ஸ் அ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஜனநாயகன் வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக். அதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் தான். மற்றபடி ஐ திங்க் வினோத் சாரே வந்து இதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்ம இதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ வெரி வெரி ஈகர் டு கோ ஆன் த ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பை காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கேன். சூப்பர் சார். அண்ட் ஆப்வியஸாக வந்து ஜனநாயகனோட ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லர். அதில் வந்து ட்ரெய்லர் ஆரம்பிக்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயங்கரமான ஒரு ஸ்டார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாங்க. சத்தியமாக அது நீங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை சார். ட்விட்டரில் வந்து புசி ஆனந்த் அவர்கள் தான் வந்து அந்த கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானுமே நம்பிட்டேன். அப்புறமா தான் அது ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு ட்வீட்டை பார்த்தேன். வந்து விஜய் சாரோட மாமனார் தான் நடிச்சிருக்காரு அப்படின்றாங்க. என்னடா மாமனார்ன்றீங்கன்னு பார்த்தா தெரிய படத்துல ஒரு சீன். ஐ திங்க் விஜய் சார் மாமனார் லண்டன்ல இருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு அப்படி. ஸோ அப்புறம் பார்த்தா ஓ இவருதானா அப்படின்னும் போது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ட்ரோ சார் அது. எங்களுக்கு வந்து சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. எப்படி ஜனநாயகனுக்குள்ள வந்தீங்க? அந்த டீமுக்கு எல்லா சேனல்ல சொன்னபடி வினோத், டைரக்டர் வினோத், விஜய் அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம், அவங்க எல்லாருக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களால தான் இன்றைக்கி இதெல்லாம் பேசப்படுறது. ஆக்சுவலி வினோத் வந்து இஸ் a குட் ஃப்ரெண்ட். ஓகே, நான் வந்து அந்தகாரம்னு ஒரு படத்தில் பண்ணதோட ஒரு கிளிப்பிங் அவர் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு நேர்கொண்ட பறவையில் ஒரு சின்ன போர்ஷனை கொடுத்து, அது சின்னதா சார் அது. அங்கே வந்து அஜித் சாருக்கு எலிவேஷன் கொடுக்குறீங்க, இங்கே வந்து விஜய் சாருக்கு எலிவேஷன் கொடுக்குறீங்க. அது சார் இதெல்லாம் கடவுள் அமைச்சு கொடுக்குறதுன்ற அளவுக்கு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எனக்கு சினிமா ரொம்ப பெருசாக பரிச்சயம் கிடையாது. பார்க்குறதோட சரி, அவ்வளோதான். எங்கள் அப்பா ப்ரொடியூசர் தான், நாங்கள்லாம் பெருசாக ஷூட்டிங்லாம் பார்த்ததில்லை. ஸோ நாங்கள் அதே மாதிரியே வளர்ந்ததுனால ஜீரோ நாலேஜ். நான் அங்கே போய் அஜித்துக்கு வந்து இவ்வளோ தூரம் ஹைப் ஆகுன்றதும் நான் நினைக்கல. ஓகே, இது விஜய்க்கு நான் இன்னுமே இது என்னை ட்ரெயினில் வர வச்சு அவ்வளோ தூரம் பெரிய லெவலில் கொண்டு போகுன்றதையும் சத்தியமாக நினைக்கல. இது இந்த வினோதோட வேலை. ஓகே, மேபி வாட் ஐ திங்க் மேபி இஸ் என்னோட வாய்ஸ் வந்து இட் ட்ரிகர்ஸ். டெஃபினட்டாக சார். அந்த வாய்ஸ் பற்றி நான் இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு ஒருத்தர் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தாரு. மன்னிக்கவும், அதை நான் வந்து இங்கே சொல்லிட்டேன். உங்கள் வாய்ஸ் பயங்கரமாக தான் அவரும் சொல்லியிருந்தார்ல அந்த வாய்ஸ் நோட்டில். உண்மையாக சார், அது ஒரு மாதிரி ஒரு பவரை வந்து கொடுத்துச்சு. அந்த ஹோல் டீசரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே உங்கள் வாய்ஸ் தான். ட்ரூ. நான் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுங்க. ஓ, ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லலாம் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வச்சிடும். எனக்கு வந்து வேறு ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் பேச தெரியாது. எனக்கு வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் லைக் ஒரு கதவை திறக்கிறது, ஒரு பைக் போகிறது, ஒரு லாரி போகிறது, இதில் ஒரு ரேஸ் ட்ராக்கில் எப்படி இருக்கும், இதெல்லாம் தான் நான் பண்ணி எனக்கு அதெல்லாம் தான் பழக்கம். அந்த மாதிரி சவுண்ட்ஸ் தான் பழக்கம். அனிமல்ஸ் சவுண்ட்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் பழக்கம். பட் ஹியூமன் வாய்ஸுன்றப்போ எனக்கு எதுவுமே தெரியல. ஒரு பேஸ் எனக்காகவே அது இயல்பாக அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து நான் தூங்கிய தானே பேஸ் செட் ஆகிடும். நான் ஏதாவது நான் ஒரு டப்பிங் மெம்பரு, ஒரு 300 படங்களுக்கு மேலே டப் பண்ணியிருக்கேன். ஒரு 30 வருஷமாக இருக்கேன் இண்டஸ்ட்ரியில்.
ரொம்ப ஃப்ராங்காகவே எனக்கு வந்து யாரானும் ஒரு வில்லனுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எப்போ என்ன ஏதுன்னு டைம்லாம் கேட்டு முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் ஹவர்ஸில் வச்சுருந்தோம், ஏர்லி மார்னிங் ஹவர்ஸ். ஓகே. ஸோ தூங்கி உடனே தூங்கி ஏந்த உடனே அந்த பல்ல தேய்ச்சிட்டு என் வீட்டில் ஒரு காஃபியை குடிச்சிட்டு கிளம்பிடுவோம், அவ்வளோதான். ஓகே ஓகே. போய் உட்காந்தோன்னா அந்த ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அந்த சஸ்டெயின் ஆகும். ஓய் எப்படி இருக்க அந்த அந்த ஒரு இது வரும். அது பாடிக்கு அங்கே சூட் ஆகிடுச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிடுவாங்க. அந்த அந்த கேரக்டருக்கு அந்த வாய்ஸாக சூட் ஆகிடுச்சு. நிறைய வில்லனுக்கு நான் கொடுத்துருக்கேன் சார். நிறைய வாய்ஸ் பேசியிருக்கீங்க. ஓகே, இந்த ட்ரெய்லரில் வர வாய்ஸை சும்மா எங்களுக்காக பேசிக்கிறேன். இதில் டைலாகே 4 வார்த்தை தான். ஆமாம், மொத்தமாகவே அவ்வளோதான் எனக்கு வரும். படத்துலேயே அவ்வளோதான். படத்துலேயே என்னோட ரோல் அவ்வளோதான். ஓகே. இன்னும் ஒரு சீன் வரும், அதில் ஒரு சல்யூட் அடிக்கிற விஜய் சார். விஜய் சார் இல்லை, அது இன்னொரு யாரோ ஒருத்தர் வந்தாங்க, அவங்கள பார்த்து சல்யூட் அடிக்கிறது. போலீஸ் ஆஃபீஸர் இதில் எனக்கு ஆசை தான் விஜய் சாரோட காம்பினேஷன் வந்திருக்கணும் அப்படின்னு ஆசை தான். இல்லையா இதில்? இல்லை தலைவர், ஐயோ, விஜய் சாரோட காம்பினேஷன் இல்லை. கடைசி படத்துல இருக்கீங்க, ஆனா காம்பினேஷன் இல்ல. பட் இந்த ஒரு பெப்பப் கொடுக்க முடியுதுன்ற அளவுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. அதாவது விஜய் சாருக்கு ஒரு இன்ட்ரோ யாரும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு தூக்கி கொடுக்கணும், அதுக்கு உங்கள் ஃபேஸும் உங்கள் வாய்ஸ் கரெக்டாக இருக்கும் சார், நீங்கள் தான் பண்ணணும்னு வினோத் வந்து இதை ரொம்ப முன்னாடி, அதாவது அவங்க வந்து அந்த படம் கமிட் ஆகும்போதே எனக்கு நாங்கள் ஏதோ ஒரு இதில் மீட் பண்ணும்போதே சொல்லிட்டார். ஓகே, நீங்கள் தான் இது பண்ணுறீங்க ஆணித்தரமாக சொல்லிட்டார். சொன்னதோட இல்லை, எனக்கு வந்து கூப்பிடல என்ன ரொம்ப. அப்புறம் பார்க்குறேன் நிறையா ஷூட்டிங் நியூஸ்லாம் வருது, அது இப்போ ஏதோ சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, என்னடா கூப்பிட்றேன்னு சொன்னோன்னே ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஏன் கூப்பிடுவான்ப்பா, விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஒரு நாள் கூப்பிட்டு மேக்கப்லாம் போட்டு விட்டு வாங்க சார் சொல்லி ஒரு சல்யூட் அடிக்க சொல்லிட்டு ஷார்ட் பண்ணிடுச்சு, நீங்கள் போகலான்ட்டோம். ஏதோ நச்சுன்னு வச்சுருக்கேன் தம்பி, இதானே சொன்னேன் எனக்கு. நான் கூப்பிட்றேன் சார். திருப்பி ஒரு 10-15 நாளில் சவுண்டே காணும். ஓகே, தேவர் பிஸி இன் ஷூட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஆமாம். அப்புறம் ஹீ கால் மீ ஒன்ஸ், கூப்பிட்டு சார் கொஞ்சம் மொட்டை மாதிரி அடிச்சு ஷார்ட் இது வச்சுன்னு வரீங்களா அப்படின்ட்டு. ஐ செட் ஃபைன் வரேன், ஆனால் மொட்டை அடிச்சிக்க முடியாது, ஒரு போலீஸ் கட் பண்ணின்னு வரேன்னு சொல்லிட்டு போலீஸ் கட் பண்ணின்னு போனேன். பிலீவ் மீ, எனக்கே என்னை பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஒரு டிக்னிஃபைடு ஏஜ்டு ஒரு ரிட்டையர்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் எப்படி இருக்கும்? இது என்ன டூ மச்சாக இருக்கு, விஜய்க்கே இந்த மாதிரி வைக்க மாட்டாங்களேன்ற ரெஞ்சுகளோட பண்ணியிருந்தாங்க. சி தட் நீடட் தட் இம்பேக்ட். எஸ், விஜய் சாருக்கு ஒருத்தர் இன்ட்ரோ கொடுக்குறாருன்னா அவரோட இன்ட்ரோ இன்னும் பவராக இருக்கணும். அப்படிதான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. தொற்றுலையே சம்பவம் செய்கிறவனை கேள்விப்பட்டிருப்ப, அதில் ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா? தொட்டுறாத. சூப்பர் சார். அப்படியே அந்த ட்ரைலரில் வந்த இது நீங்கள் இன்னும் இந்த மைக்ரோஃபோன் ஆம்பிளிஃபை பண்ணி, இப்போ நீங்களாம் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கும் ஐம் வெரி ஈகர்லி வெயிட்டிங். என் வயசை நான் தேட்டரில் கேட்கணுன்ட்டு வெரி ஈகர்லி வெயிட்டிங் சார். நான் அதை டப் பண்ணும்போது அது போய்ட்டு அவங்க இன்ஜினியரோட ரூமில் உட்காந்து கேட்கறதுக்கு எனக்கு வந்து அதிருது சார் அந்த ரூமு. அப்பா சார், அந்த வாய்ஸ் அதோட அப்படியே வந்து இந்த அஜித் சாருக்கு ஒரு எலிவேஷன் ஒன்று கொடுத்துருப்பீங்களே, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபுல்லாக ஞாபகம் இல்லை, பட் இருந்தாலும் ட்ரை சார். அது ஒரு சரியான சீன் சார். அது தம்பி, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ அந்த இடத்துல நீ நிற்காத. பல நாள் கோவம், பல வருஷ கோவம் மொத்தமாக உண்மையில் இறங்கிடும். அதுவும் யாருக்கு கொடுக்குறீங்க? பவர்ஃபுல்லாக இட் ரியலி ரீச்ட். இன்றைக்கும் அதை தெரியும் எப்படி கோட் பண்ணி பேசுகிறாங்களோ, நேர்கொண்ட போகிற அதே மாதிரி கோட் பண்ணி பேசுகிறேன். சூப்பர் சார். அண்ட் இந்த படம் அவரோட கடைசி படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வருத்தம் தான், பட் படமோட ட்ரெய்லர் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஒன் லாஸ்ட் மொமெண்ட் எல்லாமே அப்படி பவர் பேக்டாக இருந்தது சார். நான் 2 விதமாகவும் பார்க்குறேன். ஆஸ் அ ஃபேன் எப்படி எல்லாரும் அவர் சொல்லியிருக்கக்கூடாது, கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறோம். ஈவன் ஐ ஆம் திங்கிங் ஆஃப் தட், பிகாஸ் இஸ் நாட், நான் நிறைய இடத்துல கோட் பண்ணுறேன், இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், இஸ் அ பக்கா ஒன் பர்ஃபெக்ட் என்டர்டெய்னர். ஆமாம், டான்ஸு, காமெடின்னு ஹி இன்வால்வ்ஸ் ஹிம்செல்ஃப் தேர். அப்படி சும்மா அப்படி நேச்சுரலாகவே ஹி கம்ஸ் இன். ஓகேவா? பக்கா என்டர்டெய்னர். அவரோட அந்த பீக்கில் அவர் வெளில வராருன்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் அவருக்கான இது. ஓகே, நிறைய பேர் வந்து அந்த பீக்கில் எக்ஸிட் ஆகிடணும்னு யூஸ்வலாக நிறைய பிஸ்னஸ்லேயே அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க.
இவர் அவரோட கரியரை வந்து இன்னொரு செக்மெண்ட்டுக்கு எடுத்துன்னு போகிறாரு. ஃபேண்டாஸ்டிக், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இதை வந்து விட்டுட்டு போக வேண்டாமே, இதுலேயும் கண்டினியூ பண்ணலாமேன்னு எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்குது. இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, இஸ் ஸ்டெப்பிங் இன் டு அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அரேனா. ஓகேவா? ஓகே, இதில் ஹார்ட் ஒர்க் போட்டு இவ்வளோ தூரம் அந்த பையன் வந்திருக்கான். குட், வெரி குட். அதே மாதிரி அந்த அரேனாலையும் நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு இவ்வளோ தூரம் வந்தான்னா, வாட் எவர் ஹி திங்ஸ் வில் ஹேப்பன். வந்தான் நீங்க சொல்றது பயங்கர கூஸ் பம்ஸா இருக்கு. இல்லை, உண்மைதான் தலைவா. யாருக்குமே பாருங்களேன், இப்போ நீங்கள் அந்த காலத்து ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்துன்னு வந்தீங்கன்னாக்க எல்லாரோட ஹார்ட்ஷிப்ஸில் தான் அவங்க முன்னாடி வந்திருக்காங்க. இது வந்து எனி இண்டஸ்ட்ரி, நீங்கள் ஒரு இரும்பு தொழிலாளி, நான் கடை வச்சுருக்கேன்னு ஆரம்பித்து நம்ம பெரிய ஸ்டீல் பிளான்ட்டு உருவாக்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு அதில் வந்து பெரிய பெரிய ஆளெல்லாம், ஹோண்டாலாம் அப்படி தான் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஹோண்டா பைக்லாம் இருக்குல்ல, அந்த ஓனர்ஸ்லாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு ஹீரோ, இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டமில் அந்த ஒரு ஹைட்டில் இருக்கும்போது நான் இந்த இடத்துக்கு போகிறேன் அண்ணா, இஸ் ப்ரிப்பேர்ட். அது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இந்த பிரான்ச்சை கையை விட்டுட்டு அந்த பிரான்ச்சுக்கு பிடிக்கிறது கிடையாது. கண்டிப்பாக. அண்ட் ஓவரால் அந்த ட்ரைலர் பார்த்தீங்களா சார்? உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கே அது ரொம்ப சர்ப்ரைஸ் சார். அவர் வந்து எடுக்கும்போது சொல்லி தான் எடுத்தார். சார் இதை நான் ஃபுல்லாக ட்ரெய்லரில் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி தான் எடுத்தார். எனக்கு போய் என்னையா ட்ரெய்லரில் நீ எப்படியா யூஸ் பண்ண போகிற? என்னோட தாட்லாம் அப்படி தான் இருந்தது. ட்ரெய்லரில் சரி ஏதோ ஒரு மூலையில் வரும் போல் இருக்கு. ஏன்னா துணிவுலெல்லாம் வந்து என்ன அப்படின்ற அந்த ஏதோ ஒரு டைலாக் மட்டும்தான் ட்ரெய்லரில் போட்டுருப்பார். இது வந்து ஆரம்பமே, இப்போ நீங்கள் சொல்லி இது பண்ண மாதிரி ஆரம்பமே என்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறது. ட்ரெய்லரு பகீர்னது இவ்வளோ பெரிய தம்பி, அவ்வளோ பெரிய வெயிட் தூக்கி போடுறியா? பட் இட் ஹஸ் ஒர்க்ட் அவுட். பட் நான் பார்க்குறது வந்து இந்த ஆஃப்டர் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்கள் மேலான லவ் எவ்வளோ அதிகமாச்சு பார்த்தீங்களா எல்லாருக்கும்? நிஜமா சார், ஆனஸ்ட்லி யாரோ சார். இப்போ நீங்கள் பேசுனது துபாயிலேருந்து என்னோட கசின் பேசினார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க என்ன ஏற்கனவே. ஓகே, உங்கள் அண்ணன் வந்து இவன் எங்கேயோ டூரில் இருந்தால் இப்போ தான் வந்து கூப்பிட்டு பேசுகிறான். இப்போ மெசேஜ் அனுப்பிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க என்ன முன்னாடியே. நிறைய பேர் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பப்ளிக் இந்த நம்ம ரோட்லலாம் போய் சிக்னல்லாம் போய் நின்னோன்னு வச்சுக்கோங்க, ரெட் சிக்னலுக்கு. அப்போ சார் நேற்று ஒருத்தர், இன்னைக்கு காலையில் ஒருத்தர் 2 பைக்கில் சார் கலெக்டிங்க சார், நீங்கள் அந்த ட்ரெய்லரே சூப்பராக இருந்தது, நீங்கள் வந்து படத்தில் இன்னும் கலக்குவீங்க சார். ஓகே சார், இந்த படத்தில் நீங்கள் வந்து சேர்ந்து காம்பினேஷன் இல்லை, அது ஒரு வருத்தமாக இருந்தாலுமே நீங்கள் தெரியல நடிச்சிருக்கீங்க. அண்ட் நிறைய நீங்கள் பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் நிறைய இருந்திருக்கும் விஜய் சார். எனி பர்டிகுலர் மூமெண்ட், நான் இது வரைக்கும் இதை பற்றி நான் விஜய் கூட இருந்த அந்த மூமெண்ட்டை பற்றி நான் பெருசாக சொல்லலை, பட் இதை சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? இல்லைங்க, நான் 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன். இது திரும்பி நான் சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தெரியும் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 10-12 வருஷம் முன்னாடியிலேருந்து உதயா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக we are known to each other. டெய்லியெலாம் பேசிக்கிற அந்த இது வந்து எனக்கு ஹேபிட் யார்ட்டையுமே கிடையாது. இப்போ நாளைக்கே நீங்களே இருந்தால் கூட நான் டெய்லி உங்களோட இன்ட்ராக்ட்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா யூ வில் பி பிஸி இன் யுவர் அதர் ஆக்டிவிட்டீஸ். ஃபோன் பண்ணி என்னப்பா சாப்பிட்டியா, அந்த எந்த கதையும் கிடையாது. பட் வென் யூ ஆர் ஒர்க்கிங் டுகெதர், ஓகே, வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், ஒரு சின்னதாக ஒரு பாண்டேஜ் அங்கே க்ரியேட் ஆகும். எஸ்பெஷலி தெரிய பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஃபேமிலி ட்ராமா. அந்த பர்டிகுலர் சீன் அதுக்கு வந்து எனக்கு ஆஃப்கோர்ஸ் நான் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்ததுனால எனக்கு வந்து அது ஒரு கேக் வாக் அன்றது நான் என் மனசில் நினச்சிருந்தேன். விஜய் வந்து ஹி மேட் இட் மச் மோர் சிம்பிளர். ஏன்னா உட்காந்து நாங்கள் உதயாவில் வந்து சேட்டை பண்ணியிருக்கோம். ஆனஸ்ட்லி அதுதான் சார் எனக்கு வேணும். என்னெல்லாம் சேட்டை நிறையா. அதாவது அழகம் பெருமாளும் எங்கள் ஏஜ் குரூப் தான். ஓகே, அவன் தான் அந்த பையன் தான் டேரக்டர். அப்போ எங்களுக்கு அவர் வந்து நேராக மணிரத்னம் சாரோட ப்ராடக்ட்டு. ஓகேவா? அழகம் பெருமாள், அந்த மோகன் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தார். எங்கள் அப்பா வந்தால் தான் நாங்கள்லாம் குவைட் ஆவேன். ஏன்னா அப்பா முன்னாடி நாங்கள் வாயை திறக்க மாட்டோம். இன்னுமே இன்றைக்கும் எங்கள் அப்பா கிட்ட எங்களுக்குலாம் அவ்வளோ பயம் உண்டு, மரியாதை உண்டு, எல்லாமே. இல்லைன்னா ஏவிக்கே தான் அவுத்து விட்ட கிடையாது. இந்த ஜாலியாக போகும் தலைவர். ஒருத்தர் சீண்டிக்கிறது, கரெக்டாக பண்ணிக்கிறது, என்ன
விஜய் கிட்ட அவர் இருந்த குட் ஹேபிட், ஹி இஸ் அ வெரி வெரி சைலண்ட் காய், வெரி சைலண்ட் காய். யூ கெனாட் சி சச் அ பர்சன் நான் நினைப்பேன். நீங்கள் கேள்வி யாராலும் வந்து சாதாரணமாக கேட்டாங்க எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கு, அவ்வளோதான். அதை மீறி இப்போ நான் பேசுகிற மாதிரிலாம் டாப்பிக்லாம் பேசிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. வேறஸ் ஒன்ஸ் he is convinced and he can start moving with you னு வச்சுக்கோங்க, அவுட் ஆஃப் த வேர்ல்ட். அது ஏதோ நம்மளும் வந்து அவங்கள 2 பேரும் கிளாஸ்மேட்ஸாக இருந்து பழகின மாதிரி, ஆஃபீஸ் மேட்ஸாக இருந்து பழகின மாதிரி அந்த அளவுக்கு லூட்டிகள் நடக்கும் நிறையா. எனக்கு இன்னதுன்னு நான் சரியாக என்னால் கோட் பண்ண முடியல, நிறைய மெமரி லாஸ். பட் ஒரு ஒரு இதில் வந்து இன்சிடெண்ட் வந்து என்னென்னா, நான் யூஸ்வலாக இந்த டேக்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இந்த மானிட்டர் பார்ப்பாங்க டைரக்டர்ஸ்லாம், ஆர்டிஸ்டாகவும் கூப்பிட்டு வச்சு காமிப்பாங்க. அட்லி கூப்பிட்ட போது நான் போகல, விஜய் போவார், போய் பார்ப்பார். பார்த்துட்டு விஜய் கூப்பிட்டேன், வாங்க சார் பார்க்கலாம் அது அப்படின்ட்டு. நான் வரலன்னா 2 பேரும் கேட்கவும் சிரிச்சுன்னு இருக்காங்க. சரி அவ்வளோதான், நமக்கு கல்தா சரியாக பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து ஃபேஸ் வந்து என்ன வருதோ அதுதான். ஓகே ஓகே. எனக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் நடிக்க வரல. விஜய் வந்து சேரை போட்டு வந்து உங்களுக்கு நடிப்பே வரல சார், ஐயோ நடிக்கவே தெரில உங்களுக்கு. அப்பாடா டே தம்பி கிளம்பிடவா, என் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வரலன்னா நீ சீனியர், எனிவே ஏஜில் ஜூனியராக இருந்தாலும் இஸ் இன் கரியர் இஸ் சீனியர். எனக்கு வரலன்னா நான் என்ன பண்ணுறது, யூ கைஸ் ஆர் சீசன்டு அப்படி தான் கேட்கணும். நான் அப்படி சொல்ல சார், யூ ஆர் லிவிங் தட் கேரக்டர். ஓகே, ஸோ ஸ்வீட். யூ ஆர் லிவிங் தட் கேரக்டர். எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் அங்கே பண்ணுறீங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு அந்த கேரக்டராக நான் எடுத்துன்னு வரணும் சார். நீங்கள் வந்து ஒரு அப்பாவாகவே இருக்கீங்க, அண்ணனாவே அந்த ஒரு ரோலில் இருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். அதை நம்ம பண்ணும்போது உதயாவில் நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டாக பண்ணீங்க, யூ ஆர் மை ஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஸ்டில் ஆர் மை ஃப்ரெண்டுன்ற ரேஞ்சுக்கு அப்படி தான் போச்சு எங்களோட இதெல்லாம். ரொம்ப அதாவது ஒரு என்கரேஜிங் டாக், யாரையுமே போட்டு மிதிக்கிற இந்த ஆட்டிடியூடே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த சீன் ஆரம்பத்திலேயே உங்களை கிண்டல் பண்ணி தான் சமந்தா கூட. அதோட இல்லை, எனக்கு ஒரே ஒரு டைலாக் தான், மை நேம் இஸ் ராமகிருஷ்ணன் சிரிக்காரு. இதுதான் நான் நினைச்சேன், இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு அதாவது அது எப்படி வந்திருக்கணும்னா, இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு அச்சுப்பிச்சு பேராக இருந்திருக்கணும்னு நான் நினைச்சேன்னா, அது வந்தா ஹர்ட் ஆகிடும். யாரான ராமகிருஷ்ணன் பேர் வச்சிருந்தாருன்னா அவரு ஹர்ட் ஆகிடுவார்ல. இது வந்து அப்படிதான் நம்ம உள்ளுக்குள்ள வாங்கிக்கிறது. வந்து அந்த மாதிரி தான் ஒரு துவனியில தான் அவர் பேசுவார். ஐ வில் பி ரியாக்டிங், இதில் என்ன ஃபன்னினஸ் இருக்கு, என் பேர் ராமகிருஷ்ணன், உனக்கு என்ன இல்லை என்ன ஃபன்னியா நீ என்ன இது பண்ணுறேன்ட்டு சான்ஸே கிடையாது. எனக்கு வந்து அந்த ஒரு டயலாகு ப்ளஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிரஷன் தான், என்கரேஜிங் தான் சார். நெவர் ஒரு யாராக இருந்தாலும் ஒரு ஃபைட் ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்காங்க, ஸ்டண்ட் பண்ணுறாங்க அவங்களாம் அப்படின்னாக்கா அவங்களெல்லாம் நல்ல என்கரேஜ். அண்ணா நான் இன்னும் நான் கீழே விட்டேன் ஏதுங்கண்ணா. ஒரு 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 ஆக்டராக நீங்கள் அங்கே கூட இருந்து பார்க்குறீங்க, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு? அவரோட எஸ்டர் இயர் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கேன், வந்த புதுசு ஃபிலிம்ஸ். அப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், அவரோட ஹோம்ஒர்க் எப்படி பண்ணியிருக்காருன்னா, எந்த லெவலில் வளர்ந்துருக்காருன்னா, நம்ம பறைக்கு மலை ஹைட்டில் இருந்தவர் இமயமலை ஹைட்டுக்கு வளர்ந்துருக்காரு. அஜித்துக்கிட்டேயும் அந்த ஒரு உழைப்பு இருக்குது. அஜித்தும் வந்து செல்ஃப் மேடு, ஓகேவா? நீங்கள் அஜித்தோட இதெல்லாம் கேட்டிங்கன்னா முதுகு தண்டில் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் நான் போய் பார்க்கணுன்னு நான் போகிறேன். என் கூட இன்னொரு 2-3 ஜாம்பவான்கள்லாம் அங்கே வந்திருக்காங்க பார்க்குறதுக்காக. நாங்களாம் வெயிட்டிங். அஜித் அங்கே இல்லை, ரூமில், ஓகே, ஹாஸ்பிட்டலில். ஒரு படம் டப்பிங் முடிச்சுட்டு வந்தேன் சார். அவர் ப்ரொடியூசர் பாவம் என்னோடய டைலாக் தான் கொஞ்சம் வெயிட்டிங்கு, ஒரு 3 hours ஒர்க்கு தான் போய் முடிச்சுட்டு வந்துட்டேன்னு வீல் சேரில். அதாவது டெடிக்கேஷன். இந்த பசங்கள்லாம் சார் ஹேட்ஸ் ஆஃப் டு தம் சார். எனக்கு வார்த்தை இல்லை, ஏன்னா அவங்க டெடிக்கேஷன் அந்த மாதிரி இருக்குது. நான் விஜய்கிட்ட வந்து தெரியும் போது நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீ எப்படி இப்படி மெயின்டைன் பண்ணுற, நீ ஒன்று எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது உன்னால தம்பி உடம்பு? நான் எப்படி உதயால பார்த்தேன்னா அதே மாதிரி இருக்கும் அந்த பையன். இங்கே இன்ஸ்பெக்டர் ஃபிட் ஆகுது. எனக்கு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் நானும் போட்டிருக்கேன், தொலை இருக்கோம். அதுக்காக நான் வந்து இன்ஸ்பெக்டர் நான் வேணாங்க
அது வந்து ஒரு ஹையர் அஃபிஷியலாக கொடுத்து பேண்ட் ஷர்ட்டுக்கு வந்துருங்கன்றோம் நான். ஓகே. என்ன சொன்னார் நீங்கள் அந்த மாதிரி கேட்டதுக்கு? அவர் ரொம்ப சென்சிபிள் ஆன்சர் அவங்க கொடுத்தது. ஓகேவா சார், அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் நம்மளை நம்பி அவ்வளோ பணம் போடுறாங்க, யூ ஹேவ் டு ஜஸ்டிஃபை தட். நிறைய இது இருக்கும் சார், விஜய் சார் அஜித் சார் வந்து ரைவல்ரி, போட்டி, இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்கும் சார். அது வெளியில தான் சார் எல்லாருமே இப்படி இருக்காங்க. நீங்க 2 பேர் கூடமே ஒர்க் பண்ணிருக்கீங்க. 2 பேர் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 பேரோட வைப்பும் எனக்கு தெரியும். 2 பேரும் அவங்க எப்படி பேசிக்கிறாங்கன்றது அதுதான் சார் தெரிஞ்சுக்க. அவங்க ஃப்ரெண்ட்லி தானே சார். இப்போ அஜித் சாரும் விஜய் சாரும் மீட் பண்ற மொமெண்ட்ல நீங்க அங்க இருக்கீங்க? இல்ல, நான் அந்த மாதிரி 2 பேரும் மீட் பண்ற மொமெண்ட்ல நான் இருந்தது இல்லை. ஓகே, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். பட் 2 பேரோட ஆட்டிடியூட் தெரியும். நீங்க உங்களை நான் வந்து உங்களோட ஜென்ரல் நீங்க எவனை பார்த்தாலும் சிடு சிடுன்னு இருந்தீங்கன்னா நீங்க உங்க அப்பாவே என்னாலும் சிடு சிடுன்னு தான் இருப்பீங்க. இவங்க 2 பேருமே அந்த மாதிரி கிடையாது சார். வரவனை அரவணைச்சுன்னு போறாங்க சார். அப்ப எப்படி சார் அவங்க 2 பேரும் முட்டின்னு இருப்பாங்க? அந்த லவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அது நீங்க பாத்திருக்கீங்களா? நல்ல எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்கேன். அவங்க பேசுறதை கேட்டிருக்கேன். ஓகே. லைவா மீட் பண்ணதை நான் பார்த்தது இல்லை. ஓகே ஓகே. பேசுறது கேட்டிருக்கேன். மியூச்சுவல் சார், இட்ஸ் அ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஓகே. இப்போ நீங்கள் வந்தீங்க, என்ன சார் வெளில எப்படி சார் வெயில் இருக்குது, வாங்க உட்காருங்க, தண்ணி குடிங்க, நீங்கள் என்ன காஃபி சாப்பிட்றீங்கன்னு கேட்குறது ஜென்ரல் கர்ட்டசி நம்ம எல்லாருக்கும். இவனுக்கு அதெல்லாம் சர்பாஸ் பண்ணுறானுங்க 2 பேருமே. இதில் என்ன நமக்கு இப்போ இது வரும்னா, பிரமிப்பு வரும்னா, என்னடா இவன் இப்படி போகிறான்னா இவனுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போகிறான், இவனுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போகிறான்ட்டு. ஆமாம், அந்த பாசத்தை வெளிக்காட்டுறதுல ஐ திங்க் they overtake each other. அந்த பாசத்துல சொல்றீங்க? அந்த ஆட்டிடியூட் இருக்கிறவங்க you will only see them like this. இப்படி பார்க்க முடியாது. கண்டிப்பா. ஐ ரியலி விஷ் him, ஐ மீன் என்னென்ன எண்டவேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு. நம்ம விஜய் சார் பற்றி மட்டும் பேசிட்டு அவரோட நெக்ஸ்ட் ஜேர்னியை பற்றி மட்டும் பேசிட்டு அஜித் சார் பேசாமல் சொன்னது. ஹீஸ் இன்டு ரேசிங். அஜித் சார் எப்படி நான் வந்து விஜய்க்கு ஒரு டைலாக் சொன்னேன்ல, இது பல பரங்கிமலை டு இமயமலை வரைக்கும் வந்திருக்காரு. தட் சூட்ஸ் அஜித் ஆல்சோ. எஸ் எஸ். அஜித் செல்ஃப் மேடு. ஓகே. ஒரு காரை போய் டக்குன்னு ஓப்பன் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி, ஐ மீன் ஏதோ ரிப்பேர் ஆகிருக்கு, அதை சரி பண்ணணுமா, he will go there, he'll sit and get it done. என் தம்பி நீ நானாக வந்து எனக்கு தெரியாத தம்பி பார்த்து கொண்டு போயிடுவேன். அவங்க அதை கற்றுண்டு he has gone to a level, international racingல போய் is won some medals. சும்மா இல்லையே, ஏதோ நம்ம நானும் கார் ஓட்டுவோம் பாருன்ற அந்த ஆட்டிடியூட்ல இல்லையே. we should only see that and appreciate them. அதை விட்டுட்டு என்ன அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, எங்க அவங்க 2 பேரும் என்ன கத்தி எடுத்து சண்டை போட்டு இருந்தாங்களா? நாட் அட் ஆல். நான் ரசிகர்களுக்கு எல்லாமே நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், 2 பேருமே நல்ல ஜெல் பண்ணி வைப்பில் இருக்காங்க, நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் வைப்பில் இருக்காங்க, ஒருத்தர் அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனில் இருக்காங்க. இங்கே சண்டை போட்டுக்கணுன்ற அவசியமே கிடையாது. தெர் இஸ் நத்திங். பார்க்கும்போது அஜித் வந்து ஏதோ ஒரு கான்டெக்ஸ்ட்டை சொல்லுவார், நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இப்போ முதல்ல உங்கள் தாய் தந்தையெல்லாம் பாருங்கள், அவங்கள காப்பாற்றுங்க. இப்போ விஜய் ஒரு இதில் நான் அந்த ஏதோ அவரோட ஒரு ப்ரொசஷன் மீட்டிங்கில் வந்து எங்கேயோ அந்த பசங்களாம் ஏறுறாங்க மேலே, ஏறாங்க சார். அதெல்லாம் ஒரு நார்மல் ஆள் சொல்ல மாட்டாங்க சார். அந்த மாதிரிலாம் ஒரு நார்மல் ஆள் சொல்ல மாட்டான். இவனுக்கு அந்த சோஷியல் கேர் இருக்குது, சோஷியல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த யங்ஸ்டர் நாளைக்கு அவன் அண்ணா என்ன ஆவான்னு அந்த ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன டேய் தம்பி நீ என்னை பார்க்க வந்தேன்னா வா, நம்ம தனியாக உட்காந்து ஃபோட்டோ எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கூட பேசலாம், பட் இந்த மாதிரிலாம் ஏறி நீ சேஷ்டை பண்ணாத. தட் இஸ் இம்ப்ளாய்ட் அங்கே உள்ளுக்குள்ள. ஜனநாயகன் வந்து ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக், பகவந்த் கேசரியோட ரீமேக் அது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் யூ பீன் அ பார்ட் ஆஃப் ஜனநாயகன், ஸோ உங்களுக்கு இன்னும் பெட்டராக தெரிய வாய்ப்பு இருக்குது. இல்லை சார், அதுவுமே நான் வில் பி a wrong person because I have not seen that film. ஓகே. நான் அந்த படம் பார்த்ததில்லை. ஓகே. பட் காத்துவாக்கில் வந்த நியூஸ் என்ன அப்படின்னாக்கா அதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் தான். மற்றபடி ஐ திங்க் வினோத் சாரே வந்து இதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், அந்த அவர் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்கார் போல இருக்குது. இதை பாருங்கள், பார்த்துட்டு யூ கம்பேர் அண்ட் டிசைட். ஓகே. ஏன்னா நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வினோத் சாரோடது நேர்கொண்ட பார்வையும், ஆமாம், பிங்கோட ரீமேக்கு, பிங்கோட சாயிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம இதையும் வெயிட் பண்ணி பார்ப்போமே சார். முன்னெல்லாம் ஒரு தீபாவளினா தீபாவளிக்கு ஒரு 12 படம் ரிலீஸ் ஆகும்,
12 ஹிட் ஆகும். ம். எங்கேயோ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சார். எஸ். அது எனக்கெல்லாம் அந்த ப்ரைடு உண்டு. டேய் நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன்டா கண்ணுங்களா அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற பசங்க அதை விட்டானுங்களே. ஆமா. ட்வீட் வந்து ட்வீட் தானே அந்த இது அது போடுறாங்க, படம் அழுதண்டா அப்படின்ட்டு. தப்பு, நம்ம பண்ணாதீங்க. பிகாஸ் இண்டஸ்ட்ரியை நம்பி லட்சக்கணக்கில் ஃபேமிலிஸ் இருக்குது, டைரக்ட்லி இன்டைரக்ட்லி இன்வால்வ்டு ஃபேமிலிஸ் இருக்குது. கொஞ்சம் அந்த ஃபேமிலியில் நம்மளை வந்து அவங்க ஷூஸில் போட்டு வச்சு போய் பார்ப்போம். அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. யாராவது ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டைரக்டரோ படம் தோக்கணும்னு யாரும் எடுப்பாங்களா? ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் எடுக்கிறது. எங்கள் படங்களே நாங்கள் டைம் மாதிரி வந்ததுனால நிறையா மிஸ் ஆகிருக்கு. இப்போ நிறைய பேர் அது டிவிலையும் இதுலேயும் வரும்போது பார்த்துட்டு ஐயோ நான் படங்க அப்படின்றாங்க. ஐயோ இதுதானே நாங்கள் அப்போ ரிலீஸ் பண்ணோம். தட் அந்த அந்த ஒரு டைமிங் டிஃப்ரென்ஸில் போயிருக்கலாம், இதான் போயிருக்கலாம். பட் நெகட்டிவ் காமெண்ட்ஸ் வந்து யூஆர் ஒன்லி கில்லிங். ஏன்னா ஒரு 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 செடி வளர்றதுன்னா நேராக போய் நான் காலால் போட்டு சப்புன்னு மிதிக்கிற மாதிரி அது பண்ணாதீங்க. அது வளரட்டும். பட் ஐ எம் வெரி ஈகர், வெரி வெரி ஈகர் டு கோ ஆன் த ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப். சூப்பர் சார். அது அந்த ஒரு இது இருக்குது. ப்ராப்பராக போய் பார்த்து என்ன ரியாக்ஷன்ஸு. ஏன்னா எங்கள் படங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் நான் ஜென்ரலாக தேட்டரில் போய் அப்சர்வ் பண்ணுவேன். அப்போல்லாம் வந்து டெக்னாலஜி கிடையாது. எங்கள் ஃபாதர் படங்கள்லாம் போய் தேட்டரில் போய் பார்த்து அவங்க கொடுக்குற அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்குறதெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள். அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை இருக்குது. ஹெல்த் பர்மிட் பண்ணணும், நல்லா இருக்குது. கண்டிப்பாக சார், நீங்கள் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து ஜனநாயகனில் உங்களோட சீன் வரும்போது நீங்கள் தேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பாருங்கள். அது எப்பேற்பட்ட ஒரு பிளாஸ்டாக இருக்க போகுதுன்னு சார். எந்த தேட்டரில் போய் பார்க்குறதுன்னா இப்போ அவ்வளோ தேட்டரில் ரிலீஸ். ஆமாம். ஸோ லைக் நீங்கள் அது நாங்கள் அதை தேட்டரில் பார்க்க ரொம்ப ஆசைப்படுறோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நமஸ்காரம். ஆல் தி பெஸ்ட்.